என்ன சொல்றேன், இவ்வளவு தைரியமா நீங்க பராசக்தியை ரிலீஸ் பண்றீங்க இல்லையா? இந்த பராசக்தியை ஏன் ஜனவரி 9ஆம் தேதி விடுங்கன்ற நான். அவ்வளவு தைரியம் இருந்தா ஜனவரி 9 விடுங்க, நீங்க பார்க்கலாம். ஜனவரி 10 விடுறீங்களா சார்? நீங்க 9 விடுங்க சார். மக்கள் கூட எதுக்கு போகுதுன்னு பாருங்க சார். 100 ஸ்கிரீன் திறந்து வை சார். ஒரு ஸ்கிரீன் மட்டும் இங்க திறந்து வை சார். அந்த ஒரு ஸ்கிரீன் அடிச்சு டிக்கிறானா இல்லையான்னு பாருங்க சார். நீங்க அதான் தளபதியோட பவர். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சிவகார்த்திகேயனை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே சிவகார்த்திகேயன் மேல எந்த தவறும் கிடையாது. அப்போ நீயே என்ன பண்ற? 9ஆம் தேதி விட்டோம்னாக்கா மூஞ்சில கரிய பூசி பண்ணம்ப. சோ 10ஆம் தேதி அப்படியே சாவகாசமா வந்து விடுவோம் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்களே. இல்ல தெரியுதுல, அவங்களோட பயம் தெரியுது இல்லையா? வேற 200% வரும். 200% வரும். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க. 1999 வந்த படம் படையப்பா. அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க. டிசம்பர் 12ஆம் தேதி அவரோட ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்த நாள் அன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணாங்க. அன்னைக்கு வர வேண்டிய படம் வாத்தியார் வரல. அந்த படத்தை வந்து இது பண்ணிட்டாங்க, வரல. ஏன்னா வந்து ஃபுல் ஸ்கிரீனை வந்து அங்க கொடுத்துட்டாங்கன்றதால. இப்ப அதை தாண்டி அப்படியே நீங்க ஜனநாயகன் வரும்போது படையப்பா படம் வந்து இப்ப போடுறீங்க, அடுத்த வருஷம் கூட நினைச்சா நீங்க போட்டுக்கலாம். ரஜினிகாந்தோட பிறந்த நாள் இப்ப வரும், அடுத்த வருஷமும் திருப்பி வரும், அதுக்கு அடுத்த வருஷமும் ரஜினிகாந்த் பிறந்த நாள் வரும். ஆனா ஒரு ஜனநாயகன் இப்ப வரும், அடுத்து விஜய் படம் ஒண்ணு கிடையாது. ஒரு 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 ஜனநாயகம் எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருந்துச்சுனாக்கா அவரோட ஹானர், அவருக்கான ஒரு நாள் இது, அவருக்கு கொடுப்போன்றது கொடுத்துருக்கணும். பட் நீங்க கொடுக்காம என்ன பண்றீங்கன்னா, அந்த நாள்லயே நீங்க பராசக்தி ரிலீஸ் பண்றதெல்லாம் மங்காத்தாவே ரீரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாமே. அப்படி பார்க்கும்போது பரவாயில்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், இவ்வளவு தைரியமா நீங்க பராசக்தியை ரிலீஸ் பண்றீங்க இல்லையா? இந்த பராசக்தியை ஏன் ஜனவரி 9ஆம் தேதி விடுங்கன்ற நான். அவ்வளவு தைரியம் இருந்தா ஜனவரி 9 விடுங்க, நீங்க பார்க்கலாம். ஜனவரி 10 விடுறீங்களா சார்? நீங்க 9 விடுங்க சார். மக்கள் கூட எதுக்கு போகுதுன்னு பாருங்க சார். 100 ஸ்கிரீன் திறந்து வை சார். ஒரு ஸ்கிரீன் மட்டும் இங்க திறந்து வை சார். அந்த ஒரு ஸ்கிரீன் அடிச்சு டிக்கிறானா இல்லையான்னு பாருங்க சார். நீங்க அதான் தளபதியோட பவர். வேற ஒண்ணுமே இல்ல. அப்போ நீயே என்ன பண்ற? 9ஆம் தேதி விட்டோம்னாக்கா மூஞ்சில கரிய பூசி பண்ணம்ப. சோ 10ஆம் தேதி அப்படியே சாவகாசமா வந்து விடுவோம் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்களே. இல்ல தெரியுதுல, அவங்களோட பயம் தெரியுது இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி நிறைய பேர் வந்து சிவகார்த்திகேயனை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே சிவகார்த்திகேயன் மேல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறாரு, அந்த படத்துக்கு வந்து கான்ட்ராக்ட் பண்ணி டீல் பேசியிருக்காரு. டீல் பேசுறதுபடி பாத்தீங்கன்னாக்கா நீங்க எங்க ப்ரமோஷன் கூப்பிட்டாலும் நான் வரேன்னு சொல்லியிருக்காரு. அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. எந்த இடத்துலயும் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக போயிட்டு அவர் பிரச்சாரம் பண்ண கிடையாது. அதனால அவரு தவறாக பேசுறது எனக்கு உடன்பாடு இல்லை. மற்றபடி நமக்கு வேற எதுவும் தெரியாது. பட் பராசக்தி இப்ப விடுறது முழுக்க முழுக்க அரசியல் காரணம். ஸ்கிரீனும் வந்து ப்ராப்பரா கிடைக்காது அப்படின்றத சொல்லிக்கிறேன். சிவகார்த்திகேயன் இதுக்கு வந்து காரணம் கிடையாது, வேற ஒண்ணும் இல்லை. நன்றி.